விஷயம், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பொருளை வந்து 10,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, சரிங்களா? ஓகே. இப்போ நானும் 10,000 ரூபாய்க்கு வாங்குறேன், இப்போ கேமரா எடுக்கிறவங்க 10,000 ரூபாய்க்கு வாங்குறாரு. எல்லாருமே 10,000 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. ரேட்டு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 8,000 குறைஞ்சிருச்சு, இல்லைன்னா 7,000 குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம 4 பேர்கிட்ட தான் அந்த பொருள் இருக்குது ஊருக்குள்ளே. இப்போ இந்த பொருளை நம்ம எவ்வளோக்கு விற்போம்? வெயிட் பண்ணி அதுக்கு ஹோல்டு தான் பண்ணுவோம், யாரும் விற்க மாட்டோம். ஆமாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்கிறது நீங்களும் நானும் நகை வாங்குற ஆளுகளை பற்றி பேசலை. மில்லியன் கணக்கில், பில்லியன், ட்ரில்லியன் கணக்கில் கோல்டு வாங்கினவன் என்ன பண்ணுவான்னா 15,000 ரூபாய்க்கு வாங்கினவன் திருப்பி 10,000க்கு விற்கவே மாட்டான். அவன்கிட்ட கோல்டு ஹோல்டு ஆயிரும். அப்போ திருப்பி இது 19,000 20,000க்கு வரும்போது அவன் வெளியவே எடுப்பான். அது வரைக்கும் நம்ம தான் உருட்டிக்கிட்டு இருப்போம். 5 பவுன் 10 பவுன் 50 பவுன் உருட்டிட்டு அவன் டன் கணக்கில் இருக்கிறவன் அப்படியே தான் வச்சுருப்பான். அப்போ இந்த பணம் வந்து 15,000 16,000 தொட்ட கோல்டு திருப்பி டிமாண்ட் ஆயிரும் மார்க்கெட்டில். காரணம் என்ன? இவனா ஹோல்டு பண்ணி வச்சுருவான். ஏன்னா அவனுக்கு காசு தேவையில்லை இப்போதைக்கு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு தான் வந்து அர்ஜென்ட்டுக்கு நகை அடக்கமான வச்சு வாங்குறான். அவன் பெரிய பெரிய ட்ரில்லியனில் வச்சுருக்கான், காசு தேவையில்லை. அவன் இருந்துட்டு போகுது, ஹோல்டு ஆகட்டும்னு விட்டுருவான். அவன் தான் வந்து மார்க்கெட்டை நிச்சயம் பண்ணுறவன். அவன் திருப்பி 19,000 வரும்போது தான் விற்கணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டான்னா எங்கேயுமே கோல்டு கிடைக்காது. அப்போ என்ன ஆகுனா திருப்பி டிமாண்ட் ஆகும். இப்போ டிமாண்ட் பேஸில் தான் இந்த ரேட்டுகள் அதிகமாகிட்டே போகுது ஒன்று.